ஒரே இமேஜ் பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தாத்தா, அப்பா, மகன், அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன், குட்டி பையன். ஃபஸ்ட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு யூ ஆர் ஸ்டூப்பிட் அப்படிங்கிறாரு. அடுத்த பையன் சொல்கிறான் யூ ஆர் குட் இனஃப் அப்படிங்கிறான். அடுத்தது ஐ எம் ப்ரவுட் அண்ட் ஐ எம் லவ்விங் யூ அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்கள், நம்மளோட லைஃப்பில் நம்ம தாத்தா பாட்டிங்க சப்போஸ் தே வுடன்ட் ஹேவ் பீன் கைண்ட், நம்மக்கிட்ட அவ்வளோ கைண்டாக இருந்திருக்க மாட்டாங்க நம்மளோட அப்பா கிட்ட. ஆனால் அப்பா நம்மளை ட்ரீட் பண்ணுறது ஒரு வகையான அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வகையாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், எப்படி பிஹேவ் பண்ண போகிறோம்? சொல்லிக் கொடுக்கறது கூட வேண்டாம், கரெக்ட், தப்பான வார்த்தை, சொல்லிக் கொடுக்க வேண்டாம். என்ன பேசுகிறோம்? நீ நல்லா இருங்கிறத விட ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். நான் இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் பண்ணேன். என்னென்னா, என்னோடய பையனுக்கு வேக்சினேஷன் இன்றைக்கி. ஸோ அப்போ அந்த அழுது தள்ளிட்டான். 50 நாள் தான் ஆச்சு, அழுது தள்ளிட்டான். ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி டெல்லிங், என்ன தெரியுமா சொல்கிறேன், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, யூ ஆர் ஸோ பிரேவ், நீ இவ்வளோ தைரியமாக இருக்க, நீ அழுகவே இல்லை. நான் அவனை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அப்படி ட்ரெயின் பண்ணுறேன், நீ அழுகவே இல்லை, செம்ம பிரேவாக இருக்க, எப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன்னா நமக்கு சின்ன வயசில் இது கிடைக்கல. ஸோ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை பண்ணணும்ல. யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் அப் டு யூ டு பிரேக் ஜென்ரேஷனல் ட்ராமா. சின்ன ஒரு ரீலில் பெரிய ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் இருக்குது கண்ட்ரோலு. நீங்கள் ஹீல் ஆகணும். யாரையோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஓகே, ஆனால் நீங்கள் ஹீல் ஆகலைன்னா யூ வில் ப்ளீட் ஆன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஹீல், இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், நானும் நீயும் உட்காந்து பேசலாம், 1/2 மணி நேரம் உட்காந்து பேசலாம். ஆமாம், அவங்க தான் தப்பு நானும் சொல்லலாம், உட்காந்து கதை அடிக்கலாம். என்ன பிரயோஜனம்? ஹீல் ஆகணும், மன்னிச்சு விடணும். எந்த ஒரு இமேஜ் தயவுசெய்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் இதை பாஸ் பண்ண விட மாட்டேன். செம பவர்ஃபுல்லான இமேஜில் போதும் ரீல்ஸ் பார்த்தது. கொஞ்சம் நேரம் இதை பற்றி யோசிச்சுட்டு உங்கள் வேலையை பண்ணுங்கள்.